உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்திற்கு உட்பட்ட துகிலியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன், தஞ்சை புதுக்கோட்டை மண்டல துணை செயலாளர் முருகதாஸ், கொள்கை பரப்பு செயலாளரும் மேலிட பொறுப்பாளருமான அபுதன் துரையரசன், மாநில விவசாய சங்க பொருளாளர் வெண்மணி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைத் தலைவர் சிற்றரசு, பொருளாளர் பாலமுருகன், கண்ணன், ஒன்றிய பொருளாளர் ராஜா, முன்னாள் ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். இந்திய நாடாளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் வகையிலே தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு மோசமான நடவடிக்கையாகும். RSS கும்பல் அம்பேத்கரை பற்றி என்ன நினைப்பில் இருக்கிறார்களோ அது இன்றைக்கு அமித்ஷா வாயின் மூலம் வெளியே வந்துவிட்டது. அம்பேத்கரை ஒரு புறம் அவர்கள் உயர்த்தி பேசிக்கொண்டு அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் அவர் எழுதிய நாடாளுமன்றத்திற்கான இந்த நடவடிக்கைகளையும் முற்றிலும் முடக்க பார்க்கிறது இந்த பாஜக அரசு. இதனை கண்டித்து தேசம் தழுவிய அளவிலே அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளும், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளும் ரயில் மறியல், ஆர்ப்பாட்டம், குடும்ப எரிப்பு என்று தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறோம். அமித்ஷாவை இதுவரையில் RSS இயக்கமோ அல்லது பிஜேபியோ இதுவரையில் ஒரு கண்டனமும் தெரிவிக்காமல் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உடனடியாக அமித்ஷா பதவி விலக வேண்டும். நாட்டு மக்களிடம் அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் சென்னை போரூர் அருகே மவுலிவாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் வனஞ்செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சுதாகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார், மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் ஆதிமொழி, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், மாநில மகளிர் அணி சுபதி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாவட்ட துணை செயலாளர் விவேக், KV குப்பம் தொகுதி செயலாளர் சுரேஷ்குமார், KV குப்பம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பைரவன், பேர்னா வட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன், குடியாத்தம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரபுதாஸ், தெற்கு ஒன்றிய செயலாளர் குபேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். ஒட்டுமொத்த இந்தியாவே கொதித்தெழுந்த
ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நேற்று முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழனுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும், அனைத்து நகரங்களிலும், அனைத்து கிளைகளிலும் ஒரு மாபெரும் கிளர்ச்சியை எழுந்துள்ளது. ரயில் மறியல் போராட்டம் மூலமாகவும், சாலை மறியல் போராட்டம் மூலமாகவும், கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் அமித்ஷாவை உடனடியாக பதவி நீக்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளது. அதேபோல தோழமை கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி அமைப்புகள், கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் போன்ற பெரியாரிஸ்ட் அமைப்புகள் அனைத்து கட்சிகளும் ஒரு சேர்ந்து இன்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை உடனடியாக பதவி விலகு என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து ஒட்டுமொத்த ஒரே குரலாக நாங்கள் அனைவரும் எழுந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் எல்லாளன், துணை பொதுச் செயலாளர் கனியபுதன் ஆகியோர் கலந்து கொண்டு கடன உரையாற்றினர். இதில் மாவட்ட பொருளாளர் நேரு, மாவட்ட துணை செயலாளர் அமுதவாணன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் நீலகண்டன், தொகுதி செயலாளர் படையூர் சேகர், திருமங்கலம் பகுதி துணை செயலாளர் சிந்தனை வளவன், ஓவியரணி ஆதவன், திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார், மேலிட பொறுப்பாளர்கள் கலைவாணன், விடுதலை புளியம்மாள், கிருஷ்ணபாட்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் வருகின்றோம், அம்பேத்கரின் பிள்ளைகள் வருகின்றோம், பெரியாரின் வாரிசு வருகின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கடைவீதி 4 முனை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் மேட்டுக்காரணி முருகன், ஒன்றிய செயலாளர் திருஞானம், சுப்பு ஜோதி, ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு, ஒன்றிய துணை செயலாளர் கவியரசு, ஒன்றிய துணை செயலாளர் ராம்குமார், நகர துணை செயலாளர் வீரமணி, முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் மணவாளநல்லூர் சங்கர், வயலூர் இளங்கோவன், வழக்கறிஞர் தனராஜ், ஒன்றிய அமைப்பாளர் விஜயகுமார், ஊராட்சி மன்ற தலைவர் சடையன் பேயரன், சித்தேரிகுப்பம் தேவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். எங்கள் தலைவர் புரட்சியாளர், உலக தலைவர் புரட்சியாளர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் சுசி தமிழ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ரஃபீக், மண்டல செயலாளர் தமிழ்வாணன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மது, முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தின மாட்டி, ஜோதி முருகன், சையது இப்ராஹிம், பவானி முருகன், சந்தனம், முத்துசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். அடங்க மறுப்பாக மீறுவோம். இழிவான பேசிய சனாதன அமித்ஷாவோ பதவி விலக, பதவி விலக. வழக்கு செய், வழக்கு செய், வழக்கு செய், வழக்கு செய்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரை தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து சட்டசபை நோக்கி தீப்பந்த ஊர்வலம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் போதனி வளவன், தொண்டரணி முதன்மை செயலாளர் தமிழ்மாறன், மாநில பொருளாளர் செல்வந்தன், தலைமை நிலை செயலாளர் அரிமா தமிழன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் எழில்மாறன், தலைமை அலுவலக செயலாளர் மற்றும் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கற்காடு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் ஜானி மற்றும் மாநகர செயலாளர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தாமஸ், சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தை தாஸ், காட்வின், யாழ்சரண், கலைச்செல்வி, சுதாகர், சுப்பிரமணி மற்றும் ஆகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தருமபுரி மாவட்டம் சிவாடி ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் விசிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமத்துவம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாகன் சர்மா, முன்னாள் மண்டல செயலாளர் நத்தன், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் கமலக்கண்ணல், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் திருமாமுனுசாமி, மாவட்ட துணை செயலாளர் ஆதி தமிழன், தொண்டரணி மாநில துணை செயலாளர் மாது, நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் மற்றும் நென்னல் சக்தி, கரிகாலன், மாணிக்கம், கம்சலா, விடுதலை மணி, ஆண்டாச்சி, மாரிமுத்து, பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். கண்டிக்கின்றோம் 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 இந்தியாவின் அரசியல் சிற்பி புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய நடுவண் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விசிக சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பொன்னிவளவன் தலைமையில் சரவணம்பாக்கம் கூட்டு சாலையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் அமித்ஷாவின் உரிமை பொம்மையும் எரிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின், மாவட்ட துணை செயலாளர் வெள்ளப்புத்தூர் விஜயகுமார், அன்பு செல்வன், ஜெயந்தி, அம்பேத், நூர்ஜஹான், மாத்தூர் சம்பத், ராஜபாரதி, சிறுத்தை வீரா, திராவிட உதயா, சீனு, கன ஈழ தமிழரசன், பெருவேலியாரை, சரவே குமரேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். போராட்டம் தொடரும். புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தால் நாட்டை விட்டே ஓடிவிடு. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பேரறிவாளன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் விடியல் வேலன், அப்பாதுரை, கதிர்வாணன், முகிலன், பன்னீர்செல்வம்,
கிட்டு பிரபாகரன், செல்வம், தலித், ஏழுமலை, தினகரன், மகாதேவன், சிவாகுப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமித் பதவி விலகு கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை ராயபுரம் தொகுதியில் வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் விஜயசாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் ஆதிமொழி முன்னிலை வகித்தார். இதில் வட்ட கவுன்சிலர் அம்பேத் வெளவன் மற்றும் ஜான் அலெக்சாண்டர், தயாரவி, முனியம்மாள், சிவா, பேரறிவாளன், சுருதி முத்து, தமிழ் ஃப்ரிலன், சிலம்பு, விஜயன், மதன்குமார், குப்புராஜ், மாணிக்கவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசூர் கிராமத்தில் விசிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அரசூர் முகாம் அமைப்பாளர் மோசஸ் வெளவன் திடீரென உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை காப்பாற்றி சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மன்னிப்புக்கு பதவி விலகு RSS கும்பலுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் வடசென்னை வடக்கு மாவட்ட விசிக சார்பில் திருவொற்றியூர் டோல்கேட் அருகே அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் மாதவரன் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸ், ஜான் பிரபு, அலெக்சாண்டர், காமராஜ், ஷர்மிளா, எழில் வேலன், மணலி விஜயன், சுரேஷ், அருண்ரோஸ், ஆனந்தன், உலக முதல்வன், தணிகை வேந்தன், சச்சிதானந்தன், பெருமாள், டில்லி, சந்தோஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த மக்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசு, இந்த மக்களுக்கான ஒரு பிஜேபி அரசு புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பெயரை அவமதிப்பு செய்கின்ற வகையில் இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் மிகவும் வன்மத்தோடு, அவருடைய சாதி புத்தியோடு, அவருடைய மதவெறியோடு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்திருக்கின்றார். மக்களுக்கான ஆட்சி நடத்துகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு ஆட்சி அமைக்க முடியாது. அவருடைய சட்டத்தின் அடிப்படையிலே தான் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஆட்சி புரிய வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைக்கு மதத்தை தூக்கி பிடிக்கின்ற அந்த மனுதர்ம ஆட்சியை இங்கு கொண்டு வருகின்ற நோக்கத்திலே புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிக்கின்றார். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் மாவட்டம் விசிக சார்பில் புள்ளரம்பாக்கத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் கண்டன பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் தலைமையிலும் திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் தா பாலாஜி மற்றும் வெள்ளை ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் புருஷோத், கல்யாணக்குப்பம் நாகராஜ், வழக்கறிஞர் சிறுகடல் சதீஷ்குமார், தண்ணீர்குளம் பாரதி, வீராபுரம் சத்யராஜ், புல்லரம்பாக்க நிர்வாகிகள் பாபு, பொன்சேகர், செழியன், அலெக்ஸ், சதீஷ், சர்மா, தளபதி அபி, விஷால் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் பரிமளா, நந்தினி, நிஷாந்தி, திவ்யா, யாழினி, அமுத சுரபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ரயில் நிலையத்தில் விசிக சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் கருப்பணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் விஜயகுமார், காட்சி ஊடக மாவட்ட அமைப்பாளர் மகிழ்வாணன், மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் செந்தில், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் பிரகாஷ், ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது ரயில் நிலையம் முன்பு குவிந்த விசிக நிர்வாகிகள், தொண்டர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ரயில் நிலையம் முன்பு மத்திய அரசுக்கு எதிராகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் மாதாம்மாள், ஒன்றிய செயலாளர்கள் நாராயணன், அம்பேத்கர், துணை செயலாளர் சிவக்குமார், நிர்வாகிகள் முனியம்மாள், புனிதா, முனிவேல், மாறன், சக்திவேல், முனிராஜ், ராஜேந்திரன், சேட்டு, மாதப்பன், மாதுராஜ், பிரசாந்த், கிருஷ்ணா, மோகன், சரவணன், சுரேந்தர், சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்திய அரசை ஊக்கப்படுத்துகின்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு. இந்த தேசம் எங்கள் தேசம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தென்காசி மாவட்டம் கடையம் ஒன்றியத்தின் சார்பில் கடையம் சின்ன தேர்திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடையம் ஒன்றிய செயலாளர் ஆதித்தமிழன் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை அமைப்பாளர் இசக்கி முத்து, ஆழ்வார்குறிச்சி நகர செயலாளர் தங்கராஜா, மாவட்ட மகளிரணி செயலாளர் கஸ்தூரி, ஒன்றிய மாணவரணி கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் துணை செயலாளர் கார்த்திக் மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் வர்கீஸ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரமேஷ், தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாரிக்குமார், தென்காசி மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், நடுவர் மூர்த்தி, மாவட்ட துணை அமைப்பாளர் குமார், முருகன், சப்பானி பகவதி, ரவிக்குமார் உட்பட விசிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதவாத கும்பலே, மோடி அரசு, கேடி அரசு, பதவி விலகு, பதவி விலகு. அமித்ஷாவே பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. அமித்ஷாவே பதவி விலகு. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். அம்பேத்கர் கடவுளடா, அம்பேத்கர் கடவுளடா, சாவர்கர் உங்கள் கடவுளடா. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கபீஸ்தலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் உறவழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அரசாங்கம், மாவட்ட அமைப்பாளர் முத்தமிழ் செல்வன், ஒன்றிய செயலாளர் குணசேகரன் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை கண்டித்து கபிசரம் பாலக்கரையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷாவை பதவி விலக வேண்டும். அமித்ஷாவை இந்த பதவி விலகாவிட்டால் மீண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் என இந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக கண்டிக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் மைய மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாமரைப்பாக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது மாவட்ட செயலாளர் அருண் கௌதம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன் கலந்து கொண்டார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் நீலன், ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் காஞ்சனா மற்றும் பாரத் கண்ணன், சுரேஷ் வெங்கல், பாக்சர் மணி, ஆர்த்தி, மணிரத்னம், கலைமுருகன், தாமரை, முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர்.
இந்திய அரசியல் சட்டத்தினுடைய தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெயரை அம்பேத்கர் 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 என்று அழைப்பது இன்றைக்கு பேஷனாகிவிட்டது. அவர் பெயரை அழைப்பதை காட்டிலும் கடவுள் பெயரை அழைத்தால் சொர்க்கத்திலாவது நீங்கள் போவீர்கள் என்று இழிவுபடுத்திய அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும். எங்களுடைய தலைவர் அறிவர் எழுச்சி தலைவர் அவருடைய ஆணைப்படி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்து வருகின்றது. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் பிரபாகரன், இளஞ்சிறுத்தைகளின் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் அரசு மற்றும் நிர்வாகிகள் வழக்கறிஞர் சதீஷ், மாரியப்பன், கஸ்தூரி, செல்வகுமார், இனியவன், பிரபு, மணிகண்டன், ஞானம், முத்து, சேகர், ஆல்பர்ட் ஜார்ஜ், சகாயம், மீரான், பீர் முகமது, ரவிச்சந்திரன், விஜயன், மகளிரணி நிர்வாகி கஸ்தூரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்துகிற வகையில் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்லுவதை தவிர்த்து ஒரு தடவை கடவுளை வணங்கினால் புண்ணியம் கிடைக்கும், அம்பேத்கரை வணங்கினால் என்ன கிடைக்கும் என்கிற அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்துகிற விதத்தில் மைய மண்டபத்திலே அவர் பேசியிருக்கிறார். அந்த பேசிய விதம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிக்கிற விதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவமதிக்கிற விதமாகவும் இது இருக்கிறது. இந்த போக்கு என்பது மனு தர்மத்தையும் மனுஸ்ருதியையும் இங்கே இந்திய நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்துகளை மாற்றிவிட்டு மனு தர்மத்தை உள்ளே திரிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். இது இந்திய திருநாட்டுக்கு மிக பெரும் பேர் ஆபத்தாக இன்றைக்கு விளைந்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மேற்கு மாவட்டம் பெண்ணாடம் பேருந்து நிலையம் அருகில் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் பாலதண்டாயுதம், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் பெருஞ்சித்திரன் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நகர செயலாளர்கள் கார்த்திகா, துணை செயலாளர் மாயாவதி, நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கௌசல்யா, மேற்கு ஒன்றிய செயலாளர் தனமேரி, காந்திபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். அமித்ஷா அவர்கள் நிபந்தனையற்ற மக்களவையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சட்டத்தை திருத்துவதை நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தவில்லை என்றால் நாடு முழுவதும் மிக பெரும் கலவரம் வெடிக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதோடு, சனாதன சங்கிகள் புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு எதிரியாக பார்ப்பது தவறு. அரசியல் சாசனம் என்பது அனைத்து தரப்பு மக்களுக்குமானது. அரசியல் சாசனம் விழுமியங்கள் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், செக்குலரிசம், சோசியலிசம் போன்றவற்றை சொல்லி வருகிறது. இது அனைத்து தரப்பு மக்களுக்குமானது. அப்படிப்பட்ட சட்டத்தை சனாதன சங்கிகள் மனுவை உள்ளே கொண்டு வர துடிக்கின்றனர். இது ஒருபோதும் நிறைவேறாது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,